அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் உங்கள் டாக்டர் நலங்குமார் சார்பாகவும் நலங்கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள் சார்பாகவும் தை பிறந்த நாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தை திருநாளில் நாம் எல்லாரும் ஒற்றுமையாட்டு தமிழ் சமூகம் அனைவரும் ஒற்றுமையாட்டு நம்ம ஊர்ல உள்ள விவசாய மக்களுக்கு ஆதரவும் விவசாயத்துக்கு ஆதரவும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு பண்டிகைகளும் ஒரு நோக்கம் இருக்கு, ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கு. அந்த வகையில நாட்டின் முதுகெலும்பே விவசாயம் தான். அந்த விவசாயத்தை மறந்துருக்கோம். இன்னைக்கு அதை வருஷத்துக்கு ஒருக்க ஞாபகப்படுத்திக்கு தான் பொங்கல் திருநாள் வந்திருக்கு. அந்த பொங்கல் திருநாள்ல நம்ம ஊர்ல விவசாயிகளை சந்திக்கலாம், விவசாய நிலங்களை பார்வையிடலாம், விவசாயம் நாமும் பண்ணணுங்கிற ஒரு உள்ளுணர்வு நமக்கு வரணுங்கிறத பதிவிட்டுக்கிறேன். ஏன்னா சாப்பாடு தான் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். பல வல்லரசு நாடுகள் கூட அவங்க வளங்களை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. அதனால விவசாயத்தை பாதுகாக்கணும். ஒவ்வொரு மனிதரும் வளரும் சமுதாயமும் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடணும். வரக்கூடிய ஜென்ரேஷனும் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுனால இந்த காலகட்டங்களில் விவசாயமும் அதை சார்ந்த மாட்டுப்பொங்கல் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். தமிழனுடைய வீர விளையாட்டுகள் நடந்துகிட்டு இருக்கு. வாடிப்பட்டி, அவனியாபுரம் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உழவர்களுடைய ஒரு விவசாயம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம நினைவுபடுத்துறோம் திருப்பி. அதனால இன்னைக்கு எல்லாருமே அந்த சமூக வலைதளத்தில் கம்பிச்சுட்டே இருப்போம். அதனால கொஞ்சம் கூட நமக்கு விவசாயம் வேணும், சாப்பாடு வேணும், தொடர்ந்து வேணும்னா கண்டிப்பா விவசாயத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுப்போம். எல்லாரும் அனைவரும் கம்பல்சரியா விவசாயம் செய்ய வேண்டுங்கிறது தான் நம்முடைய இந்த விழிப்புணர்வோட பதிவு. எல்லாரும் கடைபிடிப்பீங்கன்னு நம்புறோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.